யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேர வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கீரை கறி காய்ச்ச போகிறோம். வாங்கோ பார்ப்போம். கீரை இது நாங்கள் சின்ன சின்ன ஒடித்து வடிவாக கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு தான் வெட்டினாங்கள். வெட்டி போட்டு கழுவி இல்லை, நல்லா கழுவுனா பிறகு போட்டில் வச்சு சின்ன சின்ன வெட்டி இருக்கிறோம். பச்சை மிளகாய், வெங்காயம், உள்ளி, தேசிக்காய், உப்பு, முதலாம்பால், கொஞ்சம் தண்ணி. வாங்க அப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இதை கழுவி எடுத்துருக்கிறோம். இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை. நீங்கள் தண்ணியோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு அளவு தெரியாது, கொலகொலண்டு வந்துடும் கீரை. அப்போ எல்லாத்தையும் வடியை விட்டு இதுக்குள்ள நாங்கள் இடையில் இந்த உள்ளியையும் போடுவோம். உள்ளியை போடுவோம் இடையில் கீரையில். இப்போ இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் இல்லைன்னு எங்களை வடிவாக தெரியும். இனி நாங்கள் இது களவான இப்போ நாங்கள் கீரையை கழுவி போட்டால் அப்படியே அள்ளி போட்டோம்னா அதுக்குள்ள இவ்வளோ தண்ணி வருது இவ்வளோண்டு எங்களுக்கு அளவு தெரியாது. இதண்டா எங்களுக்கு இப்போ இதுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணியும் இல்லையான்னு தெரியும். அப்போ நாங்கள் இனி இதுக்கு களவான தண்ணியை விட போகிறோம். இப்போ இந்த கோப்பைக்குள்ளே எடுத்துருக்கேன். இவ்வளவும் விட போகிறதில்ல. வாங்கும் ஒரு கொஞ்சம் தண்ணி இவ்வளோ தான் விடுவேன். அரிவாசி தண்ணி விட்டுருக்கு. இப்போ இதை இப்படியே மூட போகிறோம். மூடு இதை ஒரு பக்கம் நல்லா அவிஞ்சிட்டு தான் தெரிஞ்சுதா திருப்பிக்குள்ள வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு திருப்புவோம். இதை துறப்போம். நாங்கள் உள்ளால் அவிஞ்சிட்டு இப்போ நாங்கள் இதுக்குள்ள பச்சை மிளகாய் வெங்காயத்தை போட போகிறோம். போட்டுட்டு இதை இப்படியே திருப்ப போகிறோம். கீழே இருக்கிற அவலத்தையும் மேலே கொண்டு போகிறோம். நீங்கள் இது இறக்க மட்டும் உப்பு போட வேணாம். கீரைக்கு உப்பு இறக்குன பிறகு தான் போடுங்க. நிறமும் மாறாது, சத்தம் குறையாது. இது தெரியும். திருப்பினா பிறகு நீங்கள் இந்த கீரையை எடுத்து பார்த்தீங்கன்னா, கையால் அமைச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவிஞ்சது. இப்போ இது இப்போ திருப்பினாங்களா அவிஞ்சிருக்காது. இப்போ அமர்படையில் கொஞ்சம் தலை பார்த்தா நல்லா அமர்படும். இப்போ இதுக்குள்ள தண்ணி கிடக்குது. இந்த தண்ணி காணும். ஆக தண்ணி ஒன்றும் வேணாம். இவ்வளோ தண்ணியுமே நாங்கள் முதல் விட்ட தண்ணியே காணும். மெல்லிய நெருப்பு, நல்ல மெல்லிய நெருப்பில் போடணும். நீங்கள் இப்போ பாருங்க திறக்க போகிறோம். அடுப்பை பாருங்க நல்ல மெல்லிய நெருப்பில் இருக்கிற வகையை தான் அப்படியே புழுங்கி கொண்டு இருக்குது. இன்னும் இது இன்னொருக்கா நாங்கள் பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். பாலோ உப்போ இன்னும் நான் விட இல்லை, போடவும் இல்லை. ஏன்னா கீரை மத்தியானத்தோட முடிகிற சாப்பாடு. பால் பச்சையாக விட்டாலும் பாதகம் இல்லை. கண்ணீரும் செண்டால் தான் புளிக்கும். இதை நாங்கள் மூடிட்டு இப்போ நாங்கள் இந்த அடுப்பை நிப்பாட்ட போகிறோம். நல்லா கொதி அடங்கினோன்னே நாங்கள் மெத்த பார்ப்போம். வாங்குவோம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்ட பிறகு திறந்து பார்ப்போம். நல்லா அவிஞ்சு போய் இருக்கு. நாங்கள் இதை இறக்கி மசிக்கணும். சூடு இருக்குது. இதை அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமாக அமைத்தி மசிக்கணும். என்ன நிறம் பச்சை நிறமாகவே இருக்குது. எங்களோட கீரை நிறமாகவே மாற இல்லை. இப்போ நாங்கள் இதை மசிச்சிட்டோம். இன்னும் மெல்லிய சூடு தான் இருக்குது அதில். இதுக்கு நாங்கள் இப்போ அளவான உப்பை முதல் போட்டு அவிச்சிங்கன்னா கீரை நிறம் மாறிடும். இதுதான் நாங்கள் அளவான உப்பையும் போட்டு பாலையும் விட போகிறோம். முதல் பால் மேலால் ஒரு கொஞ்சம் பால் விடுவோம்.
இப்போ இந்த கீரையில் நிறத்தை பாருங்க. நாங்கள் தேசிப்புளி விட போகிறோம். பாதி தேசிப்புளி விடுவோம். இதே மாதிரி செய்யுங்கோ. இப்படியே வருங்க கீரை. பச்சை நிறம் மாறாமல் வரும் உங்களுக்கு. இதே மாதிரி செய்தீங்களா? இதே மாதிரி செய்தீங்கன்னா இப்படியே வரும். நிறம் நல்ல பச்சையாகவே இருக்குது உங்களுக்கு. பாருங்க பச்சை நிறத்தை